எல்லா இன்ஜினியரிங் ஆஸ்பிரன்ஸ்க்கும் ஒரு பெரிய வணக்கம். நீங்க டிஎன்பிஎஸ்சி ஏஇ, எஸ்எஸ்சி ஜேஇ இல்ல ஆர்ஆர்பி ஜேஇ எந்த தேர்வு எழுதினாலும் சரி, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்ல மோமெண்ட் ஆஃப் எனர்ஷியாங்கிற இந்த தலைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கட்டிடம் எப்படி உறுதியா நிக்குது, ஒரு பாலம் எப்படி உடையாம இருக்கு, இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற சயின்ஸ் தான் இந்த மோமெண்ட் ஆஃப் எனர்ஷியா. வாங்க இன்னைக்கு இத பத்தி அக்கு வேற அணி வேற அலசி ஆராய்ஞ்சிடலாம். சரி, இன்னைக்கு நம்மளோட ரோட் மேப் என்னன்னு பார்க்கலாமா? முதல்ல ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பரை எப்படி அணுகிறதுன்னு ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கோர் டாபிக்குள்ள வந்து முக்கோணம், அரைவட்டம், வட்டம்னு ஒவ்வொரு வடிவமா அதோட மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு படிப்படியா பார்க்க போறோம். வெறும் ஃபார்முலா மட்டும் இல்ல, அது நிஜ வாழ்க்கையில எங்க பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கலாம். ரெடியா? வாங்க ஆரம்பிக்கலாம். நம்ம டெக்னிக்கல் சப்ஜெக்ட்குள்ள போறதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்டுட்டே இருந்த ஒரு விஷயம், இந்த ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு எப்படி படிக்கிறதுன்னு. சமச்சீர் கல்வி புத்தகங்களை வச்சு எப்படி ஸ்மார்ட்டா படிச்சு ஜிஎஸ் பேப்பர்ல நல்ல மார்க் வாங்குறதுங்கிற ஒரு சின்ன பிளான் ஏதோ உங்களுக்காக. இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. 6ஆம் வகுப்பு புத்தகத்தை எடுத்து கடைசி வரையும் படிச்சுட்டு அப்புறம் 7ஆம் வகுப்பு இப்படி புக் வைஸா படிக்காதீங்க. அதுக்கு பதிலா சிலபஸ்ல இருந்து ஒரு டாபிக்கை எடுங்க. உதாரணத்துக்கு ஒளியல், ஆப்டிக்ஸ்னு எடுத்துக்கிட்டா முதல்ல 12ஆம் வகுப்பு புத்தகத்துல அந்த டாபிக்கை முழுசா படிச்சு முடிங்க. ஏன்னா அங்கதான் கான்செப்ட் ஆழமா இருக்கும். அதுக்கப்புறம் நேரம் இருந்தா 10ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்புன்னு கீழ் வகுப்புகள்ல அதே டாபிக்கை ஒரு தடவை புரட்டி பாருங்க. இதுதான் டாபிக் வைஸ் ஸ்டடி. இப்படி படிச்சா நேரமும் மிச்சமாகும், கான்செப்டும் தெளிவா புரியும். ஓகே, இப்போ நம்மளோட கோர் டாபிக்குள்ள வரலாம். நாம முக்கோணத்துல இருந்து ஆரம்பிக்க போறோம். இந்த ஃபார்முலாலாம் மனப்பாடம் பண்றது எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு புரிய வைக்க டிஎன்பிஎஸ்சி 2015 தேர்வுல இருந்து கேட்கப்பட்ட ஒரு நேரடியான கேள்வியை உங்களுக்கு இப்ப காட்ட போறேன். இதுதான் டிஎன்பிஎஸ்சி ஏஇ 2015ல கேட்ட உண்மையான கேள்வி. பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சாலும் இங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. நிறைய மாணவர்கள் ஒரு முக்கோணத்தோட அடிமானத்தை பொறுத்து கேட்கப்படுற எம்ஓஐக்கும் அதோட மையத்தை பொறுத்து கேட்கப்படுற எம்ஓஐக்கும் குழப்பிக்கிறாங்க. வாங்க அந்த சந்தேகத்தை இன்னைக்கு முழுசா தீர்த்திடலாம். இந்த 2 ஃபார்முலாவையும் உங்க மனசுல அப்படியே பதிய வச்சுக்கோங்க. ஒரு முக்கோணத்தோட அடிமானத்தை, அதாவது அதோட பேஸை பொறுத்து மோமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கேட்டாங்கன்னா அதுக்கு ஃபார்முலா BH3/12. இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா வேல்யூ. இதுவே அந்த முக்கோணத்தோட சொந்த மைய அச்ச சென்ட்ராய்டல் ஆக்சிஸை பொறுத்து கேட்டாங்கன்னா அதுக்கு ஃபார்முலா BH3/36. இதுவும் ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா வேல்யூ தான். அப்போ 2015 கேள்வியோட சரியான பதில் BH3/12. தேர்வுல கொடுத்திருந்த ஆப்ஷன்ஸ் தவறா இருந்திருக்கலாம், ஆனா நமக்கு சரியான பதில் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வடிவம் அரை வட்டம், அதாவது செமி சர்க்கிள். நம்ம சும்மா ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ண போறதில்ல. அது எப்படி வந்துச்சுன்னு அடிப்படையில இருந்து பேரலல் ஆக்சிஸ் தியரமை பயன்படுத்தி படிப்படியா டிரைவ் பண்ண போறோம். இப்படி கத்துக்கிட்டாதான் கான்செப்ட் மனசுல ஆழமா பதியும். நாம ஒரு முழு வட்டத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு வட்டத்தோட மையத்தை பொறுத்து அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்கான ஃபார்முலா πd4/64. இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா வேல்யூ. இதை நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் நம்மளோட ஆரம்ப புள்ளி. இப்போ ஒரு சின்ன லாஜிக் யூஸ் பண்ணலாம். ஒரு முழு வட்டத்தை கற்பனை பண்ணிக்கோங்க. அது என்ன? அதோட அடிமானத்துல ஒட்ட வச்சு 2 அரைவட்டங்கள், சரிதானே? அப்போ அந்த முழு வட்டத்தோட மொத்த எம்ஓஐ அந்த 2 அரைவட்டங்களோட எம்ஓஐய கூட்டுறதுக்கு சமமா இருக்கும். 2 அரைவட்டமும் ஒரே மாதிரி இருக்கிறதால ஒரு அரைவட்டத்தோட எம்ஓஐ முழு வட்டத்தோட எம்ஓஐல பாதியாதான் இருக்க முடியும். அப்போ πd4/64 2ஆல வகுத்தா நமக்கு πd4/128னு ஒரு கால்குலேட்டட் ரிசல்ட் கிடைக்குது. இது அரைவட்டத்தோட அடிமானத்தை பொறுத்து எம்ஓஐ. எவ்வளவு சுலபமா இருக்கு பாருங்க. ஓகே, இப்போ நமக்கு அரைவட்டத்தோட பேஸை பொறுத்து எம்ஓஐ தெரிஞ்சிடுச்சு. ஆனா தேர்வுல பெரும்பாலும் அதோட சொந்த மைய அச்சு சென்ட்ராய்டல் ஆக்சிஸை பொறுத்து தான் எம்ஓஐ கேட்பாங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு நிமிஷம் யோசிங்க. இதுக்கு நமக்கு உதவ போற சூப்பர் ஹீரோ தான் பேரலல் ஆக்சிஸ் தியோரம். இந்த பேரலல் ஆக்சிஸ் தியரம் தான் உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி. இது என்ன சொல்லுதுன்னா, ஒரு பொருளோட மைய அச்சுக்கு இணையான பேரலல் வேறொரு அச்சுல எம்ஓஐ கண்டுபிடிக்கணும்னா சிம்பிளா மைய அச்சோட எம்ஓஐ கூட அந்த பொருளோட பரப்பளவையும் ஏரியாவும் அந்த 2 அச்சுகளுக்கு நடுவுல இருக்கிற தூரத்தோட வர்க்கத்தையும் ஸ்கொயரையும் பெருக்கி கூட்டிக்கணும். அதாவது I any axis is equal to I centroidal plus A into D square. அவ்வளோதான். இப்ப நம்ம கணக்கு போடலாம் வாங்க. நமக்கு ஐ பேஸ் தெரியும். நமக்கு தேவையானது ஐ சென்ட்ராய்டு. அப்போ பேரலல் ஆக்சிஸ் தியரம் ஃபார்முலாவை கொஞ்சம் மாத்தி எழுதணும். ஐ சென்ட்ராய்டு இஸ் ஈக்குவல் டு ஐ பேஸ் மைனஸ் ஏ இன்டூ ஒய் பார் ஸ்கொயர்.
இங்க ஐபேஸுங்கிறது நாம போன ஸ்லைட்ல கண்டுபிடிச்ச பை டி பவர் 4/128ங்கிற கால்குலேட்டட் வேல்யூ. ஏங்கிறது அரைவட்டத்தோட பரப்பளவு, அதுக்கான ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா பை டி ஸ்கொயர் பை 8. ஒய் பார்ங்கிறது அடிமானத்துக்கும் மையத்துக்கும் உள்ள தூரம், அதுக்கான ஸ்டாண்டர்ட் வேல்யூ 2d/3π. இப்போ இந்த எல்லா மதிப்புகளையும் அந்த ஃபார்முலால பிரதியிடலாம். அந்த மதிப்புகளை எல்லாம் பிரதியிட்டு கொஞ்சம் கணக்கு போட்டா நமக்கு கிடைக்கிற இறுதி விடைதான் 0.000685d⁴. இது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் கால்குலேட்டட் ரிசல்ட். இந்த மதிப்பு ரொம்ப முக்கியம், ஏன்னா இது டிஆர்பி 2017 தேர்வுல நேரடியா கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அதனால இந்த டெசிமல் மதிப்பை கண்டிப்பா மனப்பாடம் செஞ்சுக்கோங்க. இது உங்களுக்கு 2-3 மார்க்குகளை நிச்சயமா வாங்கித் தரும். சரி, இப்போ அரைவட்டத்தோட 3 முக்கியமான MOI மதிப்புகளையும் ஒரே இடத்துல பார்க்கலாம். கிடைமட்ட அடிமானத்தை பொறுத்து பை டி ஸ்கொயர்ட் பை 128, கிடைமட்ட மைய அச்சை பொறுத்து நம்ம கணக்கு போட்ட 0.00685d⁴. இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, செங்குத்து மைய அச்சை பொறுத்த MOI மறுபடியும் அடிமானத்தை பொறுத்த MOIக்கு சமமா, அதாவது பை டி ஸ்கொயர்ட் பை 128 இருக்கு. தேர்வுல இந்த 3க்கும் குழப்பிக்காம சரியா பதிலளிக்கணும். ஓகே, இவ்ளோ நேரம் தியரி பார்த்தாச்சு. இந்த ஃபார்முலாக்களை எல்லாம் வச்சு ஒரு கணக்கு போட்டாதான் கான்செப்டை இன்னும் நல்லா புரியும் இல்லையா? வாங்க ஒரு செவ்வக வடிவத்துக்கு ஒரு கணக்கு போட்டு பார்க்கலாம். இது தேர்வுக்கான உங்க நம்பிக்கையை இன்னும் அதிகப்படுத்தும். இப்போ ஒரு செவ்வகத்தை எடுத்துக்கலாம். இதோட அகலம் b = 120 mm, உயரம் d = 200 mm இந்த ஒரு கணக்குக்காக நாம் எடுத்துக்கலாம். இவை அசியூம்டு வேல்யூஸ் மட்டும்தான். முதல்ல மைய அச்சு பொறுத்து IX கண்டுபிடிக்கலாம். அதுக்கான ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா BD³/12. மதிப்புகளை பிரதியிட்டா நமக்கு 80 × 10⁶ mm⁴ கால்குலேட்டட் ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி IY கண்டுபிடிக்க ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா DB³/12. இதை பயன்படுத்தினா 28.8 × 10⁶ mm⁴ கிடைக்கும். இப்போ அடிமானத்தை பொறுத்து I பேஸ் கண்டுபிடிக்க பேரலல் ஆக்சிஸ் தியரமை பயன்படுத்தலாம். அதாவது I பேஸ் = IX + AD². இங்க Dங்கிறது மைய அச்சுக்கும் அடிமானத்துக்கும் உள்ள தூரம், அது உயரத்துல பாதி. சோ அது இந்த கணக்குக்காக 100 mmன்னு அசியூம் செய்யப்பட்டிருக்கு. எல்லாத்தையும் பிரதியிட்டா 320 × 10⁶ mm⁴ இறுதி கால்குலேட்டட் ரிசல்ட் கிடைக்கும். சரி, இவ்ளோ கஷ்டப்பட்டு இந்த ஐ மதிப்பை கண்டுபிடிக்கிறோமே, இதை வச்சு என்னதான் பண்ண போறோம்? இது நிஜ வாழ்க்கையில எங்க பயன்படுது? ஸ்ட்ரக்சரல் என்ஜினியரிங்ல 3 முக்கியமான இடங்கள்ல இந்த ஒற்றை மதிப்பு எப்படி ஒரு ஹீரோ மாதிரி செயல்படுதுன்னு பார்க்கலாம். இதுதான் நீங்க படிக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற ஏங்கிற கேள்விக்கான பதில். முதல்ல ஒரு பீம் டிசைன் பண்ணும்போது ஒரு பீம் மீது ஒரு வளைவு விசை பெண்டிங் மொமெண்ட் M செயல்படும் பொழுது அதுல உருவாகிற தகைவ ஸ்ட்ரெஸ் சிக்மாவை கண்டுபிடிக்க நமக்கு கண்டிப்பா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, அதாவது I தேவை. ஃபார்முலாவை பாருங்க, I கீழே இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? I மதிப்பு அதிகமாக ஸ்ட்ரெஸ் கம்மியாகும். அதனாலதான் பீம் உடையாம இருக்கும். ரெண்டாவதா டிஃப்ளெக்ஷன். ஒரு பீம் மேல லோடு கொடுக்கும்போது அது எவ்ளோ வளையும், எவ்ளோ சரியும். இங்கேயும் பாருங்க, ஃபார்முலால I கீழே, அதாவது டினாமினேட்டர்ல இருக்கு. சோ I மதிப்பு எவ்ளோ பெருசா இருக்கோ அவ்வளோ கம்மியாதான் பீம் வளையும். இதனாலதான் I வடிவத்துல பீம்களை டிசைன் பண்றாங்க. ஏன்னா அந்த வடிவத்துக்கு I மதிப்பு ரொம்ப அதிகம். மூணாவதா காலம்கள்ல ஒரு உயரமான காலம் வளைஞ்சு உடையாம எவ்ளோ அதிகபட்ச லோட தாங்கும், கிரிட்டிக்கல் லோட் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த I தான் தேவை. இங்க ஃபார்முலால I மேல, அதாவது நியூமரேட்டர்ல இருக்கு. சோ I அதிகமா இருந்தா அந்த காலம் தாங்குற லோடும் அதிகமாகும். அப்போ இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, மோமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை நீங்க ஒரு செக்ஷனோட வளைவை எதிர்க்கும் திறன், அதாவது ரெசிஸ்டன்ஸ் டு பெண்டிங் அல்லது அதோட ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸ்ட்ரக்சரல் டிசைனோட முழு நோக்கமே முடிஞ்ச வரைக்கும் குறைஞ்ச அளவு பொருளை பயன்படுத்தி அதிகபட்ச I மதிப்பை பெறுவதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம தியரி, டெரிவேஷன், அப்ளிகேஷன்னு எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் வந்துட்டோம். இப்போ இந்த கான்செப்டை மனசுல நல்லா பதிய வைக்கவும் தேர்வுல ஜெயிக்கவும் சில இறுதி டிப்ஸுகளை பார்க்கலாம். இந்த ஸ்லைட் ரொம்ப முக்கியம். தேர்வு நேரத்துல நாம செய்யக்கூடிய பொதுவான தவறுகள் இதெல்லாம் தான். முதல்ல, MOIயோட யூனிட் எப்பவுமே நீளத்தோட அடுக்கு 4, அதாவது mm4 அல்லது m4ல இருக்கணும். ரெண்டாவது, பேரலல் ஆக்சிஸ் தியரம்ல அந்த தூரத்தை d² பண்ண மறக்கவே கூடாது. மூணாவது, கேள்வில எந்த அச்சை பத்தி கேக்குறாங்கன்னு தெளிவா பாருங்க. பேஸா, சென்ட்ராய்டல் எக்ஸா
இல்ல வையான்னு. கடைசியா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதிக ஐனா வளைவுக்கு எதிரான எதிர்ப்பாதிகம். இந்த ஒரு டாபிக் மட்டும் படிச்சா உங்க தேர்வுல 2-3 மார்க் நிச்சயம். நான் உங்ககிட்ட கடைசியா சொல்ல விரும்புறது ஒண்ணுதான். ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னைக்கு நீங்க போடுற இந்த சின்ன சின்ன முயற்சி தான் நாளைக்கு உங்க பெரிய வெற்றிக்கு அடித்தளமா இருக்க போகுது. உங்ககிட்ட அறிவு இருக்கு, ஃபார்முலாக்கள் இருக்கு, இப்போ தேவை பயிற்சி மட்டும்தான். போய் பயிற்சி பண்ணுங்க, உங்களால முடியும், நீங்க நிச்சயமா ஜெயிப்பீங்க. இந்த மாஸ்டர் கிளாஸ்ல கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து படிங்க, மோட்டிவேட்டடா இருங்க, உங்க கனவை அடையுங்க.